அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நாங்கள் என்ன சமைச்சோன்னா பீஃப் லிவர் கிரேவி தாங்க இன்றைக்கி செஞ்சோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டா, அப்புறம் ஒயிட் ரைஸ், சைடிஷாகவும் இதை வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ சத்துங்க. அதுதான் இன்றைக்கி வந்து நான் போட்டிருக்கேன். இது எப்படி செய்யலாம் அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் நான் 2 பல்லாரி 4 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து டவுன் போட்டா இலை இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். கறியானத்துக்கு, கறி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இது வந்து போடுவாங்க, சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அதை வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி ஈரல் கிரேவி எந்த ஈரல் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் காரம் இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நான் வந்து 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் வந்து கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த மசாலாலாம் வந்து தயிரோட எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரண்டு வந்தால் தான் சூப்பராக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இந்த பிரண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி புதினா வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1 கிலோவுக்கு நான் வந்து பீஃபோட கிட்னி, ஈரல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அந்த கவுச்சி ஸ்மெல் போகிற அளவுக்கு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட ஸ்மெல்லாம் இருக்காது. இது வந்து 1 கிலோ. நல்லா அந்த மசாலோட ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஈரல் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த ஈரல் மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நீங்கள் குக்கர்லேயே போட்டுருங்க. குக்கரில் போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா ஈரல் வந்து சூப்பராக வெந்துடும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா தண்ணி எல்லாம் வற்றி வரணும், அந்த அளவுக்கு வந்து பிரண்டு வந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஈரல் கிரேவி வந்து. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி வரணும், இந்த மாதிரி வற்றி நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்றதா இருந்தால் காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து அடிபொலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.